வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான த பக்கிங்ஹாம் மர்டர்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கரீனா கபூர் கான் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பயங்கர சோகமா உட்காந்துருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்க பையன் ரீசெண்டா இறந்து போயிருக்கான். கேம்லாம் விளையாடுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு பையனை கூட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தன் இருக்கான்ல, திடீர்னு இஷ்டத்துக்கு எல்லாரையும் ஷூட் பண்ணிருப்பான். அதுல இவங்களோட பையன் இறந்து போயிருப்பான். இதை நினைச்சுதான் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கோர்ட்ல அந்த கேஸ் நடக்குது. எதனால இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி அந்த பையன் கிட்ட கேக்குறாங்க. அவனுமே எல்லாரையும் பார்த்த மாதிரி இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறான். அவன் வீட்டுல யாருமே இவனை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஏன் இந்த சொசைட்டில கூட யாருமே என்ன பெருசா கண்டுக்கல. நான் என்ன இன்விசிபிளா ஃபீல் பண்ணேன். இதனால தான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். யாரு சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு கோவம் வந்தது. அந்த இடத்துல அந்த பையன் சிரிக்கிறத பார்க்கும் போது எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால தான் ஒரு கோவத்துல கன்னை வச்சு இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவன் பேசிக்காவே கொஞ்சம் சைக்கோவா மாறி இருக்கான் போல. இதெல்லாம் ஜட்ஜுக்குமே புரியுது. இப்ப ஜட்ஜை இவனுக்கான தண்டனையை வழங்குறாரு. இப்ப போலீஸுங்களா இவனை அரெஸ்ட் பண்ணி இந்த இடத்தை விட்டு கூட்டு போயிட்டு இருக்காங்க. வழியில ஈரினை பாக்குறான். சாரின்ற மாதிரி ஈரின் கிட்ட சொல்றான். ஆனா கோவப்பட்ட ஈரின் இருக்காங்கல்ல, இந்த பையனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ்லாம் ஒரு வழியா கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஈரின் கூட அப்பதான் வந்திருக்காரு போல. அப்பாவும் பொண்ணை கண்ட்ரோல் பண்ணி கூட்டு போறாரு. ஈரினை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசரா இருப்பாங்க. பையன் இறந்து போனதை இவங்களால ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் கூட சேர்ந்து விளையாண்டதை பத்தி எல்லாம் யோசிக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட பத்திலாம் இந்த படத்துல நமக்கு சொல்லவே மாட்டாங்க. இப்ப ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது தான் இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்குன்ற மாதிரி லெட்டர் வந்திருக்கு. அதை இவங்களோட அப்பாவுமே கவனிச்சிடுறாரு. டிரான்ஸ்ஃபரை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லியன்ற மாதிரி பொண்ணுகிட்ட கேக்குறாரு. இல்லப்பா, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணேன். நான் போக போறேன் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்பவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க புதுசா ஒரு ஊருக்கு டிராவல் பண்றாங்க. அந்த ஊர்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அங்க ஆர்டி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரை நமக்கு காட்டுறாங்க. அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுனால எல்லாருமே அந்த ஹோட்டலை விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஆர்டி ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அதாவது ஒரு பையன் ஒருத்தர் கிட்ட இருந்து கார் கீயை வாங்கிட்டு கார் எடுத்துட்டு போறத பாக்குறாரு. அந்த பையனை முன்கூட்டியே தெரியும் போல. அந்த பையனையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கூட வந்த ஆட்கள் இவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அதனால அந்த ஆட்களை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க இருந்து கிளம்புறாரு. ஈரின் இந்த ஊருக்கு தான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, இவங்க சேர வேண்டிய ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இப்ப அங்க ஒருத்தங்க ஃப்ரெண்டா கிடைச்சிடுறாங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட நார்மலா பேசுறாங்க. இப்ப பாஸை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. பாஸுமே இவங்களை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்க பாஸ் இருக்காருல, ஒரு டீனேஜ் பையன் காணாம போயிருக்கான். அந்த ஸ்பாட்டுக்கு ஆர்டி போயிருக்காரு. நீயும் போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்களோட முகம் லைட்டா மாறிடுது. ரீசெண்டா பையனை இழந்திருக்காங்கல்ல, அதனால தான் இப்படி முகம் மாறுது. இவங்க பையனை இழந்திருக்காங்க அப்படின்றது இந்த ஆபீசருக்குமே தெரியும். உன்னை பத்தி நானும் கேள்விப்பட்டேன். அதுக்காக நம்ம வேலையெல்லாம் பார்க்காம இருந்துட முடியாதுல்ல. தினம் இந்த மாதிரி கேஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நீ தைரியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப லொகேஷன்லாம் கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஈரின் அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது ஆர்டி அந்த இடத்துல தான் இருக்காரு. ஆர்டி இன்ஸ்பெக்டர்னா ஈரின் எஸ்ஐன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ஆர்டியை நான் இன்ஸ்பெக்டர்னு சொல்றேன். இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஈரினும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள இருக்கவங்க கிட்ட பேசுறதுக்காக வராங்க. காணாம பையனோட அப்பா பேரு கோலி அப்படின்றது. கோலிக்கு பக்கத்துல சிரஞ்சின்ற ஒரு நபர் இருக்காரு. அவர் கோலியோட ஃப்ரெண்டா இருப்பாரு. எப்ப கால் பண்ணோம், எப்ப வரீங்கன்ற மாதிரிலாம் சிரஞ்சி கோவப்படுறாரு. ஆனா இந்த அப்பா இருக்காருல, அந்த சிரஞ்சை கண்ட்ரோல் பண்றாரு. இவங்க கிட்ட பேசுறதுக்காக எதிர உட்காந்துடுறாரு. எப்படி காணோம் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எப்பவுமே ஸ்கூலை விட்டு இந்த டைம் வந்துருவான். ஆனா இன்னைக்கு லேட் ஆச்சு. அதனால தான் விசாரிக்க ஆரம்பிச்சோம். சில சமயம் ஸ்கூலை விட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவான். அந்த ஃப்ரெண்டு வீட்டுல விசாரிச்சு பார்த்தோம், அவன் வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் எங்களுக்கு பயம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்க ஃபேமிலியில வேற யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த கோலி இருக்கார்ல, என் ஒய்ஃப் பிரீத்தி அப்படின்ற மாதிரி பிரீத்தி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. என் அம்மா இருந்தாங்க, ஆனா கோவிட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இவங்க ரெண்டு பேர் யாருன்ற மாதிரி ஈரின் அங்க இருக்க ரெண்டு பேரை பார்த்து கேக்குறாங்க. நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர் சொல்றாங்க. ஒருத்தன் பேரு சிரஞ்சின்னு சொல்லியிருப்பேன், இன்னொருத்தனோட பேரு பிருத்வி அப்படின்றது. ஃபேமிலி இல்லாம தான் அவ்வளவு கோவப்பட்டீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆனா ஃபேமிலி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. அவன் சொந்த பையனா இருக்க மாட்டான், இவங்க தத்தெடுத்த பையனா தான் இருப்பான். பேசிக்கும் போது தான் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. அந்த பையன் ரீசெண்டா ஏதாவது அப்செட்டா இருந்தானா அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. இந்த கோலி இருக்காருல, அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒரு விஷயத்த நினைச்சு அவன் அப்செட்டா இருந்தான். ஏன்னா இந்த சிரஞ்சி கண்ணத்தையே அரைஞ்சிட்டான். அதனால தான் அவன் அப்செட்டா இருந்தான் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க.
இதனால ஈரினோ சிரஞ்சியை பார்த்து நீ எதுக்காக அடிச்சன்ற மாதிரி கேக்குறாங்க. சிரஞ்சி என்ன சொல்றாருன்னா, அவன் ஸ்மோக் பண்றதை நான் பார்த்தேன், அவன் சின்ன பையன், அவன் ஸ்மோக் பண்றதை பார்த்த கோவத்துல தான் அரைஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு அம்மா இருக்காங்கல்ல, நீ அறைய மட்டும் செய்யல, அதை வீடியோ எடுத்து நெட்ல போட்டு விட்ட, அதுதான் பிரச்சனை, அதை நினைச்சுதான் ஃபீலிங்கா இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் பிரீத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஈரினோ மேற்கொண்டு கொஞ்ச நேரம் விசாரணை பண்றாங்க, சில தகவல்லாம் சேகரிச்சுக்கிறாங்க. ஏற்கனவே அந்த பையன் காணாம போய் 6 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. பொதுவா 12 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுமா. இன்ஸ்பெக்டர் இதை பத்திலாம் சொல்லிட்டாரு. அதுக்குள்ள நம்ம கண்டுபிடிக்கணும், எல்லாருமே பிரிஞ்சு விசாரிக்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கத்துக்கு போறாங்க. இன்ஸ்பெக்டரும் ஈரினோ சேர்ந்த மாதிரி அந்த பையனோட ஸ்கூல் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அது ஒரு பொண்ணா தான் இருக்கும். இப்ப அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எதையாவது நினைச்சு அப்செட்டா இருந்தானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, அவன் மியூசிக் கிளாஸ் போவான், அந்த கிளாஸ் நினைச்சு ரொம்ப அப்செட்டா இருந்தான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. மியூசிக் கிளாஸ் நினைச்சு அப்செட்டா இருந்தானா, ஏன் எதுக்குன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இன்னும் சில ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனை பத்தி ஒவ்வொன்னா கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் கேக்குறீங்கன்னு கேட்கும்போது அந்த பையன் காணாம போயிருக்கிறத சொல்றாங்க. அந்த பையன் எப்பவுமே வீட்டுக்கு பஸ்ல தான் வருவான். இப்ப பஸ் டிரைவர்ஸ் கிட்ட இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டிரைவர்ஸ் இந்த பையனை இன்னைக்கு நான் இறக்கி விட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இறக்கி விட்டீங்களா, அப்ப சிசிடிவியை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பஸ்லயே சிசிடிவி இருக்கும் போல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த பையன் இறங்கி இருக்கான். ஆனா இறங்கின பையன் இருக்கான் பாத்தீங்களா, வீட்டு பக்கம் நடக்க மாட்டான், பக்கத்துல ஒரு பார்க் இருக்கும், அந்த பக்கம் நடக்கிறான். இவன் எதுக்காக பார்க் பக்கம் நடக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம ஊர் மாதிரி சின்ன பார்க்கெல்லாம் இருக்காது, இந்த பார்க்கே பல கிலோமீட்டர் இருக்கும், நம்ம பிரிஞ்சு தேடுவோம், சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஆட்கள் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஆனா ஈரின் இருக்காங்கல்ல, ஒருவேளை அந்த பையன் பார்க்ல இல்லைன்னா என்ன பண்றது, அவன் கிளம்பி இருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் நம்ம முதல்ல தேடுற வேலையை பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப எல்லாருமே பிரிஞ்சு ஒவ்வொரு பக்கமா தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஏதோ கிடைச்சிருக்கிறதா ஆட்கள் சொல்றாங்க. எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. துணி போட்டு எதையும் மூடி வச்சிருக்காங்க. இவங்க பொறுமையா அந்த துணியை விளக்குறாங்க. பார்த்தா ஒரு மிருகம் இறந்து போயிருக்கோம், அதை தான் துணி போட்டு மூடி வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. சரி, கலைஞ்சு போய் தேடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. எல்லாருமே கலைஞ்சு போய் தேடிட்டு இருக்காங்க. அந்த பார்க்குக்கு வர போற வண்டியெல்லாம் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. ஆட்கள் செக் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பார்க்ல ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தையும் ஆட்கள் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ள கூட பாடி கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தேடிட்டு இருக்காங்க. ஆனா பாடி தண்ணிக்குள்ள எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடியவே போகுது. ஈரன் ரொம்ப டயர்டா இருக்கிறத இந்த இன்ஸ்பெக்டரும் நோட் பண்ணிட்டாரு. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார், நான் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்மளும் மனுஷங்க தான், 24 மணி நேரமா வேலை பார்க்க முடியாது, நீ போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. பாய்ஸ், நீங்க எல்லாருமே டயர்டா இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சைமன், நீ மட்டும் என் கூட இருன்ற மாதிரி ஒருத்தரை மட்டும் இவர் வச்சுக்கிறாரு. ஈரன் தங்குறதுக்காக இந்த இடத்துல ஒரு வீட்டை பார்த்திருப்பாங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு சைக்கிள் இருக்கு, சின்ன பசங்க ஓட்டுற சைக்கிள் தான் இருக்கு. அதை பார்க்கும் போது திரும்பி பையனோட ஞாபகம் வந்துருது. இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. சுடப்படும் போது பையனோட ட்ரெஸ்ல ரத்தம் ஆயிருக்கும்ல, அந்த ட்ரெஸ் கூட இவங்க கிட்ட தான் இருக்கு போல. அந்த ட்ரெஸ்ஸை ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரெஸ்ல சாஞ்ச மாதிரியே இவங்க படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் ஒரு பையனை தேடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவன் காரோட ஃப்ரண்ட் சீட்ல தான் விழுந்த மாதிரி இருக்கான். செக் பண்ணி பார்க்கும்போது அவன் இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. இதை பத்தி ஈரனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இதனால ஈரன் இருக்காங்கல்ல, வேகமா டியூட்டிக்கு வந்துடுறாங்க. அந்த பாடியை பார்த்து அப்பாவும் அம்மாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஈரனும் ரீசெண்டா இதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்காங்க, இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த இழப்பை யாராலையும் ஈடு செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி இல்ல, காலங்கள் இதை ஈடு செஞ்சிரும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா அது சுத்த பொய்யே, கண்டிப்பா ஈடு செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவருக்கும் பர்சனலா ஏதோ ஒரு இழப்பு இருக்கு போல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசுறாரு. விசாரணை பண்ணவங்க கிட்ட எல்லாம் சைன் வாங்குவாங்க போல, அந்த மாதிரி சின்ன பொண்ணு கிட்ட சைன் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப அந்த அம்மா இருக்காங்கல்ல, அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அந்த பையன் பாடியா கிடைச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிடுறாங்க. இப்ப ஈரனுக்கு ஒரு விஷயம் தோணுது. அந்த பையன் மியூசிக் கிளாஸை பத்தி ஏதோ யோசிச்சதா சொன்னியே, என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அது சரி, அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறா. இவங்களால சொல்ல முடியல. இவங்க சைலண்டா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப இந்திரான்னு ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா கோழி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இவங்களுக்குள்ள அஃபேர் போயிட்டு இருக்கு போல. கோழி உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. இப்போ நீ உன் ஒய்ஃபு கூட தான் இருக்கணும், அவளை கம்ஃபர்டபுளா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவர் பேசிட்டு இருக்கும் போதே ஒய்ஃபு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இவரும் கோவமா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இந்த டைம்லயாவது என் கூடயே இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கேட்கறாங்க. அப்படி என்ன கூட இல்லாம இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் கோவமா பேசுறாரு. இவர் எப்பவுமே ஒய்ஃபு கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு போல. இப்ப ஈரன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. பையனோட பாடி எப்ப கிடைக்கும்ன்ற மாதிரி கேட்கறாங்க. போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிஞ்சு லேட்டா தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஈரனும் சொல்றாங்க. அதே மாதிரி ஈரன் இருக்காங்கல்ல, இந்த பர்டிகுலர் டைம் நீங்க ரெண்டு பேருமே எங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவர் லைட்டா திருன்னு முழிக்கிறாரு. நான் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றேன், பிசினஸ் விஷயமா வெளியே போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப், நான் வீட்லயே தான் இருந்தேன்னு சொல்றாங்க. ஒய்ஃப் பதில் சொல்லும் போது பையனை நினைச்சு நடுவுல அழுவுறாங்க. ஹஸ்பண்ட் பயங்கரமா கோவப்படுறாரு. அவங்க கேள்வி கேட்கறாங்கல்ல, ஒழுங்கா பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன இந்த மனுஷன் நம்ம முன்னாடியே இவ்வளவு ரூடா பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஈரினும் கவனிக்கிறாங்க. இப்ப டாக்டரும் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாரு. இவங்க இருக்காங்கல்ல, இந்த பையனுக்கு அபியூஸ் நடந்திருக்கா அப்படி இல்லைன்னா ட்ரக் எடுத்திருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ட்ரக்கும் எடுக்கல, இவனுக்கு அபியூஸும் நடக்கல, தண்ணியில முக்கி தான் சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த டாக்டரும் சொல்றாரு. போலீஸ்க்கு ஒரு கிரீன் கலர் கார்ல தானே பாடி கிடைச்சது. அந்த கார் யார் பேர்ல இருக்குன்றதை இவங்க விசாரிக்கிறாங்க. அக்ரம்னு ஒரு நபரோட பேர்ல இருக்கிறது தெரிய வருது. இப்ப அந்த அக்ரம் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அவர் மசூதிக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் கூப்பிட்டு பேசுறாங்க. இதை ஒரு பெரியவர் கவனிக்கிறாரு. ஏதாவது பிரச்சனையா அக்ரம்னு கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரண விசாரணைக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அக்ரம் இருக்கார்ல, இவங்க கூட கார்ல ஏறுறாரு. அந்த பையனோட உடம்புல 2 பேரோட டிஎன்ஏ கிடைச்சிருக்கும். ஒருத்தனை இவங்களால மேட்ச் பண்ண முடியுது. கிரைம் ரெக்கார்ட்ல மேட்ச் ஆகுது போல. ஒருத்தன் தான் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இன்னொன்னு யாரோட டிஎன்ஏன்றது இவங்களுக்கு தெரியல. மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் சொல்றாங்க. அக்ரம் என்ன சொல்றாருன்னா, என் சொந்தக்கார பையனுக்கு தான் அந்த காரை தந்தன்னு சொல்றாரு. அவன் பேரு சாயிப், அவன் அப்பாவோட பேரு சலீம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஒரு டிஎன்ஏ மேட்ச் ஆச்சு பாத்தீங்களா, சாயிப் பேர்ல தான் அது மேட்ச் ஆயிருக்கும். இப்ப பார்க்ல இருக்க சிசிடிவியை செக் பண்றாங்க. சாயிப் மட்டும் தனியா அந்த இடத்துக்கு போல, கூட ஒரு பையனும் இருக்கான். அந்த பையனையும் கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு சாயிபா அமுக்கணும்னு நினைக்கிறாங்க. சீனியர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி சாயிப் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாயிப் அரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா அவன் இருக்கான்ல, தப்பிச்சு ஓட பாக்குறான். இதை பார்க்க இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல அவனை பிடிச்சிடுறாரு. சாயிப் அம்மா இருக்காங்கல்ல, கண்டிப்பா என்னோட பையன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் ரூம் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பையன் ட்ரக் எடுக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இதெல்லாம் அந்த அம்மா கிட்ட காட்டுறாங்க. இப்ப அந்த சாயிபை இவங்க உட்கார வச்சிடுறாங்க. விசாரணை பண்றதுக்காக இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் தான் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டருக்கும் இந்த சாயிப்க்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு போல. ஏன்னா இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட அவன் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப ரூடா தான் நடந்துட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டரும் எதுக்காக கொலை பண்ணேன்னு கேக்குறாரு. நான் எதுக்காக கொலை பண்ண போறேன், நான்லாம் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறம் எப்படி உன்னோட டிஎன்ஏ அந்த பையனோட பாடியில வந்தது அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, கார் எதுக்காக அந்த இடத்துல விட்டு போனேன்னு கேக்குறாரு. என் கார் சாவி தொலைஞ்சிருச்சு, அதனால தான் விட்டு போனேன்னு சொல்றான். சரி, கார்ல உன் கூட இருந்தது யாருன்னு கேக்குறாரு. என் கூட யாருமே இல்ல, நான் தனியா தான் அந்த இடத்துக்கு போனேன்ற மாதிரி சொல்றான். இப்ப ஈரின் கோழி கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காங்க. உங்களுக்கு சலீமா தெரியுமா, சாயிபா தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு சலீமா தெரியும், அவனும் நானும் சேர்ந்து பிசினஸ்லாம் பண்ணோம். சரி, அவனை பத்தி நீங்க எதுக்காக கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா சலீமோட பையன் சாயிப் தான் இந்த கொலையை பண்ணிருக்கிறதா நாங்க சந்தேகப்படுறோம். டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. கண்டிப்பா அந்த சலீம் தான் பண்ண சொல்லியிருப்பான் அப்படின்ற மாதிரி இவர் இந்த இடத்துல கோவப்படுறாரு. இவர் கோவப்படுறதுக்கான காரணத்தை ஒய்ஃப் தான் சொல்றாங்க. 2 பேருமே பிசினஸ் பார்ட்னரா இருந்து பிரிஞ்சிருப்பாங்க. அப்பத்துல இருந்தே 2 பேருக்குள்ளேயும் சண்டை இருந்திருக்கும். அதை மனசுல வச்சு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சாயிப் கூட வேற ஒரு பையன் கார்ல போனதை சிசிடிவில பார்த்தாங்கல்ல, அவன் பேரு நவீத் அப்படின்றது. அவனை வர வச்சிடுறாங்க. ஈரின் அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. இப்ப நவீத் கிட்ட என்னாச்சு, ஒழுங்கா சொல்லு, 2 பேர் சேர்ந்து தான் போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. நவீதே எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். நவீதும் சாயிபும் சேர்ந்த மாதிரி தான் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஆன்லைன் மூலியமா ட்ரக் ஒரு பையன் கிட்ட கேட்டிருப்பாங்க. அந்த பையன் தான் இறந்து போன பையனா இருப்பான். அந்த பையன் வந்து ட்ரக்கை தந்து காசை வாங்கிடுறான். ஆனா இவங்க முழு காசை தந்திருக்க மாட்டாங்க, காசு கொஞ்சம் கம்மியா தராங்க. இல்ல விலை இவ்வளோ, அதை தாங்கன்ற மாதிரி அந்த பையன் கேட்டிருப்பான். ஒரு ஸ்டேஜ்ல சாயிப் கூட ஆர்குமெண்ட் ஏற்பட்டிருக்கும். கோவப்பட்ட சாயிப் இருக்கார்ல, அங்க இருக்க தண்ணியில அந்த பையனை போட்டு முக்கியிருப்பாரு. ரொம்ப நேரம் முக்கினதுல ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையன் இறந்து போயிடுவான். சாயிப் தான் இந்த விஷயத்த பண்ணா, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் நவீது கேட்கிறான். எல்லாம் ஓகே, நீங்க கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்கலாம்ல, ஏன் காரை விட்டு போனீங்கன்னு ஈரன் கேக்குறாங்க. ஏன்னா கீ மிஸ் ஆயிடுச்சு, அதனால தான் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். கீ மிஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி அந்த பையனோட பாடியை மட்டும் காருக்குள்ள வச்சீங்க, அப்படி வைக்க முடியாது இல்ல, கதவை திறக்கணும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப இந்த பையன் தெருன்னு முழிக்கிறான். அது பழைய கார்ல, அதனால கீ இல்லாமே திறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அவன் சமாளிக்கிறது ஈரனுக்கு தெளிவா தெரியுது. இப்ப வெளியே இவங்க எல்லாருமே சாயிப் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஈரனுக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு. எனக்கு சாயிபா இருக்காதுன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் எதுக்குன்னு சீனியரும் இன்ஸ்பெக்டரும் கேக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக காருக்குள்ள பாடியை வைக்கணும், அதுதான் உறுத்தலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவன் கார்ல பாடி வச்சு கொண்டு போலாம் நினைச்சிருப்பான். அப்பன்னு பார்த்துதான் சாவி இல்லாதது அவனுக்கு தெரிய வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இருந்தாலும் ஈரின் அவங்களோட டவுட்டை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஏற்கனவே அந்த சாயிப் மேல நிறைய பெட்டி கேஸ் இருக்கு, கண்டிப்பா அவன் தான் இதை பண்ணிருக்கான், என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஆர்குமெண்ட் உருவாகுது. அந்த ஆர்குமெண்ட்ல இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, உன் பையனை சாவடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த வார்த்தையை சொன்னோன்னா ஈரனுக்கு சட்டுன்னு கோவம் வந்துருது. மூக்குலயே ஒரு பஞ்சை வச்சிடுறாங்க. இப்ப அவர் மூக்குல இருந்து ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு.
இவர் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பன்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நான்லாம் கம்ப்ளைண்ட் தரலன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதனால சீனியரும் ஈரினுக்கு ஒரு வார்னிங்க குத்து அனுப்புறாரு. வீட்டுல ஈரினும் கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. ஜாகிங் போவோன்ற மாதிரி ஜாகிங் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தர் ஒரு வீட்டை அட்டாக் பண்றாங்க. பெட்ரோல் பாம்பை வச்சு தான் அட்டாக் பண்றாங்க. யாரோட வீட்டை அட்டாக் பண்றாங்கன்னா சலீமோட வீட்டை தான் அட்டாக் பண்றாங்க. ஏன்னா இவரோட பையன் சாயிப்பு ஒரு இந்துவை கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்கான்ல, அதனால இந்துஸ்ல யாரோ ஒருத்தர் தான் அட்டாக் பண்ணிருக்காங்க போல. இவருமே பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருந்து ஈரின் கவனிக்கிறாங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப ரெண்டு ரிலிஜியனுக்குள்ள மத கலவரம் மாதிரி போயிட்டு இருக்கு. போலீஸுங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காருல, அவரோட வீட்டுக்கு வராரு. இவரோட தங்கச்சி முடியாம இருக்காங்க போல. ஒரு நர்ஸ் போட்டு தான் அவங்களை கவனிச்சுக்கிறாரு. அந்த தங்கச்சி பேரு லினி அப்படின்றது. இந்த லினி இப்படி மாறினதுக்கு சாயிப் தான் காரணமா இருப்பான். ஏன்னா சாயிப் தான் ட்ரக் டீலரா இருந்திருப்பான். அதனால தான் தங்கச்சி இந்த நிலைமையில இருக்காங்க. உன்னை இப்படி ஆக்குனவனுக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரெண்டு ரிலிஜியனுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்குல்ல, அதனால ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் வர வச்சு போலீஸுங்க பேசியிருக்காங்க. இப்ப பேசி முடிச்சவங்க அனுப்பி வச்சிருக்காங்க. சலீமோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என் பையன் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் கோழியை பார்த்து சொல்லிட்டாங்க. உங்க பையன் பண்ணலன்னா யார் பண்ணது? அநியாயத்துக்கு என் பையனை சாவடிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் அவர் புலம்புறாரு. இவங்களும் ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்திருப்பாங்க. அதனால சலீம் ஒய்ஃப் நீ கூட அப்படிதான் நினைக்கிறியா பிரீத்தி அப்படின்ற மாதிரி பிரீத்தியை பார்த்து கேட்கறாங்க. அதுக்கு பிரீத்தி எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. கோவமா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. ஈரின் கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறத ஷாரன் ஒருத்தங்க கவனிக்கிறாங்க. இவங்க கூட வேலை பார்க்கறவங்களா தான் இருப்பாங்க. நம்ம ஈவினிங் பாருக்கு போலாம்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஈரினா அவங்க கூட பாருக்கு வந்துடுறாங்க. ஈரினா அவங்க கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பையனோட ஞாபகம் உங்களுக்கு வந்துருது. திரும்பி அப்செட் ஆயிடுறாங்க. நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில இவங்க அப்பா இருக்கார்ல, இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ரெண்டு பேருமே ஒரு இடத்துல வச்சு பேசிக்கிறாங்க. பொண்ணு அப்செட்டா இருக்கிறத நினைச்சு அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க போல. உன்னை அந்த இடத்துக்கு வர சொன்னா நீ வந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. இல்லப்பா என்னால வர முடியாது, நான் இங்கேயே தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரிம்மா உன்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி அப்பாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப சாயிபு ஜெயில இருக்காரு. ஆனா ஈரினால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தேடுற சில விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு வீடியோவை நெட்ல போட்டதா பிரீத்தி சொன்னாங்கல்ல, அந்த வீடியோவை பாக்குறாங்க. சிரஞ்சி முதல்ல அந்த பையனை அடிச்சு அந்த சிகரெட்டை புடிங்கிடுறாரு. இந்த மாதிரி சிகரெட் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வீடியோவை பார்த்து பேசுறாரு. அவர் விளாகிங் மாதிரிலாம் பண்றாருன்னு தெரிய வருது. இப்போ ஒரு பையன் இறந்து போயிருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் பேர்ல அந்த பையனோட அப்பா 4 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாரு. அந்த பையன் இறந்ததுனால அந்த அப்பாவுக்கு காசு கிடைக்க போகுது. அதுக்காக அந்த அப்பாவே பண்ணியிருந்தா என்னன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இதை பத்திலாம் ஷாரன் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்காக அந்த கோழியை நீ கொஞ்சம் வாட்ச் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் ஏத்துக்கிறாங்க. இப்ப சிரஞ்சி வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஈரின் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப இந்த சிரஞ்சி ரொம்ப ஒழுக்கமா இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல இவருமே ட்ரக் டீலிங் எல்லாம் பண்ணிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்பவோ நடந்தது, இப்ப நான் அதெல்லாம் பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இன்னும் கூட நீங்க ஆட்களை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு சந்தேகம் இருக்குன்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த சின்ன பையன் அவங்க ரெண்டு பேருக்கு ட்ரக்கை சேல் பண்ணிருப்பான். சிரஞ்சி தந்து கூட அந்த ட்ரக் அவன் சேல் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சந்தேகப்படுறாங்க. அந்த டைம் ட்ரக் சப்ளை பண்ணும்போது எப்படி போலீஸ் கிட்ட மாட்டினீங்கன்னு கேக்குறாங்க. நான் எங்க மாட்டினேன், என் கூட இருக்க நல்லவன் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டான், அதனால தான் போலீஸ் கிட்ட மாட்டினேன்னு சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பிருத்வி கூட தான் சேர்ந்து தங்கியிருப்பாரு. இப்ப பிருத்வி இருக்காருல, கோழியோட வீட்டுக்கு வந்திருக்காரு. இவர் ஒரு ஷாப் தான் வச்சிருக்காரு போல. அங்க இருந்து பொருள்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கு கோழி இருக்காருல, சீக்கிரமா காசை தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். இப்ப வீட்டுக்குள்ள வரான். வந்தவன் பிரீத்தி கிட்ட பொருள்லாம் தந்துடுறான். அப்படி தந்தவன் பிரீத்தி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து அவங்கள கட்டி பிடிக்கிறான். அவங்க சட்டுன்னு தடுத்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே அப்செட் ஆன மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப ஈரன் சீனியரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. சார் எனக்கு என்னமோ சாயிபை இந்த இன்ஸ்பெக்டர் தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காருன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் மேல இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்காது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சில ஆதாரத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சாயிப் மேல அவருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு கோவம் இருக்கு. அதே மாதிரி நவீத் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல ஒன்னு இடிக்குது. ஆக்சுவலா தண்ணியில முக்குனதுக்கு அப்புறம் கார்ல கொண்டு வந்து பாடியை வச்சதா சொல்லியிருப்பான். ஆனா காரோட சீட்ல தண்ணி இறங்கின மாதிரி எந்த ஒரு சுவடும் கிடைச்சிருக்காது. ரொம்ப ட்ரையா இருந்தது. அது எப்படி, ஏற்கனவே ஈரம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்கு, இல்ல நிறைய இடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சீனியருக்கு புரிய வைக்கிறாங்க. எனக்காக அந்த கோழியை வாட்ச் பண்ணுன்ற மாதிரி ஈரின்னு சொன்னாங்கல்ல, இந்த ஷாரனோ வாட்ச் பண்றாங்க. கோழி பார்த்தா அந்த இந்திராவை ஒரு இடத்துல மீட் பண்றாரு. ரெண்டு பேருமே க்ளோஸாலாம் பேசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை இந்த ஷாரனோ போட்டோ மாதிரிலாம் எடுத்துடுறாங்க. அந்த போட்டோவை ஈரின் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. ஓஹோ, இவனுக்கு அஃபேர் வேற இருக்கான்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. ஈரினோ ஜெயில இருக்க சாயிபை பார்க்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீங்க பாத்துக்கலான்ற மாதிரி பர்மிஷன் கிடைச்சிருது. இவங்களுமே நைட்டு நேரத்துல அவனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவன் உங்ககிட்ட பேச விருப்பமே இல்ல, நான் கிளம்புறேன்னு கிளம்ப போறான். இவங்க இருக்காங்கல்ல, நீ இந்த விஷயத்த பண்ணலன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை காப்பாத்துறேன், ஆனா தயவு செஞ்சு நடந்த விஷயத்த சொல்லுன்னு கேக்குறாங்க. இவனும் இந்த இடத்துல நின்றுறான்.
உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த சொல்றான். அந்த சின்ன பையன் ட்ரக் விற்கிறதுக்காக வந்திருப்பான். இவங்களுமே காசை தந்து ட்ரக்கை வாங்கிடுவாங்க. காசு அதிகமாயிருச்சு, இன்னும் அதிக காசு தாங்கன்ற மாதிரி அந்த பையன் கேட்டிருப்பான். இப்படிதான் ஆர்குமெண்ட் உருவாயிருக்கும். அந்த கோவத்துல ஷாஹிப் இருக்காருல்ல, அந்த சின்ன பையனை தண்ணியில முக்கியிருப்பாரு. அப்படி முக்குனவரு கொஞ்ச நேரத்தையே அந்த பையனை விட்டுருவாரு. இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பு தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவன் சைலண்டா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல கிஸ்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்க 2 பேருமே கேன்றது நமக்கு தெரிய வருது. இவங்க 2 பேருமே இப்ப ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டு தண்ணிக்குள்ள குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போதுதான் அந்த சின்ன பையனோட பாடி தட்டுப்படும். இதை பார்த்து இவங்க செம்மையா பயந்துருவாங்க. இவங்க தண்ணிக்குள்ள பார்க்கும் போது அவனுக்கு லைட்டா உயிர் இருந்திருக்க மாதிரி இருக்கும். அதனால இவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலான்ற மாதிரி வெளியே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர வழியிலேயே அந்த பையன் இறந்து போயிடுறான் போல. இதை பாக்குற நவீதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க இருந்து ஓடி போயிடுறாரு. இவனும் பின்னாடியே ஓடி போயிடலான்ற மாதிரி ஓடி போயிருப்பான். ஆக மொத்தத்துல பாடியை கார்க்குள்ள இவங்க வச்சிருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் சொல்லணும்னா இவங்க கேன்ற விஷயம் வெளியே வந்துடும்ல, அது தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் மறைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் சொல்லிட்டு இருக்காரு. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஈரினும் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நவீதை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்கிட்ட சாஹிப் எல்லா உண்மையும் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பேசுறீங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். நவீத், உன்னை யாரோ மாத்தி பேச வச்சிருக்காங்க, அது யாருன்றதை என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறாங்க. இவன் சொல்ல மாட்டான். நீ சொல்லுன்னு வச்சுக்கோயேன், சாஹிப் காலம் முழுக்க ஜெயில தான் இருப்பான், நீ யோசிச்சு முடிவெடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஈரின் கிளம்பணும்னா நவீத் யாருக்கோ கால் பண்றான். சாஹிப் 6 மாசத்துல வெளியே வந்துருவான்னு சொன்னீங்க, ஈரின் இந்த மாதிரி சொல்றா, என்னை ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்கான். அப்பதான் ஒரு கார் வந்து இவனை பிக்கப் பண்ணுது. இப்ப அந்த கார்ல யார் இருக்கான்னு பார்த்தா இந்த இன்ஸ்பெக்டரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் தான் இருக்காங்க. நவீத ஒரு கார் கூட்டு போச்சுல, இதை ஈரின் கவனிச்சிருவாங்க. டீமுக்கெல்லாம் தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, ஈரின் என்ன கேட்டா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவரும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அவன் 6 மாசத்துல வெளியே வந்துருவான்னு தானே சொன்னீங்க, அவன் என்ன ஜெயில காலம் முழுக்க இருப்பானாமே அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்கிறான். அதுக்கு இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த சாஹிபால தான் என்னோட தங்கச்சி லைஃபே போச்சு, அவனை மாதிரி ஆள்லாம் காலம் முழுக்க ஜெயில இருக்கலாம், தப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த நவீத் தான் சாஹிபை லவ் பண்றான்ல, அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன், நான் இப்ப ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி கொடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதனால இவருமே கோவப்பட்டு இவன் அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது போலீஸ் இந்த இடத்துக்கு வந்து சுத்து போட்டுறாங்க. பக்கத்துல வராதீங்க, இவனை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர், இவனை நீங்க கொல்றதுனால உங்க தங்கச்சியோட லைஃப் மாற போறது இல்ல, முதல்ல நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரை நிறுத்திடுறாரு. இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. இப்ப போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது ஒருத்தரோட கண்ணை சட்டுன்னு புடுங்கிடுறாரு. கண்ணை கீழே போடு அப்படின்ற மாதிரிலாம் சீனியர் சொல்லிட்டாரு. ஆனா அவர் கீழே போட மாட்டாரு. இவர் பண்ணது வெளியே வந்தா இவருக்கு அசிங்கம் இல்ல, அதனால இவர் என்ன பண்றாருன்னா சட்டுன்னு அந்த கண்ணை வச்சு அவரையே ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இதை பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சிடுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கு சைமன்ன்ற அசிஸ்டன்ட் தானே எல்லா ஹெல்ப்பையும் பண்ணா, எப்படி இந்த விஷயத்த பண்ணீங்க சொல்லுங்கன்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் காலையில ஒரு கார் கிளம்பி போனதா பார்த்திருப்பாரு. அக்ரம் கிட்ட இருந்து இந்த சாஹிபு காரை வாங்கிட்டு போனதை தான் பார்த்திருப்பாரு. நைட் இவர் தேடும் போதே கார் ஒரு இடத்துலயும் பக்கத்திலேயே பாடி கீழே இருக்கிறதையும் இவர் கவனிச்சிருப்பாரு. வேணும்ட்டே வீடியோ காலையில எல்லாரையும் அனுப்பி விட்டுருவாரு. சைமன் இவர் சொன்னா கேட்பான்றது தெரியும், அதனால சைமனை மட்டும் இதுல சேர்த்துக்கலாம்னு நினைப்பாரு. எனக்காக நீ ஹெல்ப் பண்ணுவலன்னு கேட்கிறாரு. கண்டிப்பா பண்ணுவேன்ற மாதிரி சைமன் சொல்லியிருப்பான். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் காருக்குள்ள அந்த பாடியை வச்சிருப்பாங்க. ஏன்னா காருக்குள்ள அந்த பாடி இருந்தா அந்த சாஹிப் நல்லா மாட்டுவான்ல, அதுக்காக தான் இப்படி வச்சிருப்பாங்க. எது கீழே இருந்த பாடியை காருக்குள்ள வச்சாரா, அப்ப அவர் கொலை பண்ணலையா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறவர் கேட்கிறாரு. அதுக்கு சைமன் இருக்கான்ல, கண்டிப்பா அவர் கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா ஈவினிங் அந்த டைம் என் கூட தான் இருந்தாரு, வெறும் பாடியை மட்டும் தான் நாங்க வச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப விசாரிச்சவர் இருக்கார்ல, ஈரன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அப்ப அவங்க பாடியை வச்சாங்கன்னா கொலை பண்ணது யாருன்னு ஈரன் யோசிக்கிறாங்க. சாஹிப் இன்னும் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேமிலிக்கு இவங்க தைரியம் சொல்றாங்க. அதே மாதிரி கோலியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப கோலி இந்திராவை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. என்னால முடியல, நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்கேயாவது போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவசரப்படாத, இதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலான்ற மாதிரி இந்திரா சொல்லிட்டாங்க. அப்ப இவருக்கு ஒய்ஃபு கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கால் வருது. இவ வேறன்ற மாதிரி காலை கட் பண்றாரு. போலீஸை பொறுத்த வரைக்கும் 2 டிஎன்ஏ கிடைச்சிருக்கும். ஒரு டிஎன்ஏ சாஹிபோடது, இன்னொரு டிஎன்ஏ யாரோடதுன்னு தெரியல. அவன் கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி ஈரனுக்கு அப்பா கோலி மேல டவுட் இருக்கு. இன்சூரன்ஸ்க்காக சொந்த பையனையே கொலை பண்ணிருக்கலாம், சொந்த பையன் கூட கிடையாது, தத்தெடுக்கப்பட்ட பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கோலி வீட்டுக்கு வந்துடுறாரு. எதுக்காக அத்தனை வாட்டி கால் பண்ணன்னு கேட்டுக்கிட்டே தான் வராரு. அப்பதான் பிருத்வி ஒய்ஃப் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றது தெரிய வருது. உன்னை விட மாட்டேன்றான்ற மாதிரி துரத்துறாரு. அவனும் தப்பிச்சு ஓடலாம் பாக்குறான், ஆனா ஒரு இடத்துல வசமா மாட்டிக்கிறான். கோவத்துல இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பாத்திரத்தை வச்சு திரும்ப திரும்ப அவன் மண்டிலேயே அடிக்கிறாரு. இப்ப போலீஸ்க்கு தகவல் கொடுத்து போலீஸ் கொஞ்ச நேரத்துல வந்துடுறாங்க.
ஆக்சுவலா அடிச்சு இவர் சாவடிக்கவே செஞ்சிருப்பாரு. இப்ப பிரீத்தி கிட்ட என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பிருத்வி வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சின்ன பையனா இருப்பான். அப்பெல்லாம் இவங்க வீட்டுல தான் தங்கவே செஞ்சிருப்பான். இவங்க கிட்ட அக்கா அக்கான்ற மாதிரி பேசியிருப்பான். இவங்களும் சகஜமா தான் அவங்க கிட்ட பேசியிருப்பாங்க. ஆனா போக போக லைட்டா இவங்க கிட்ட தப்பாலாம் நடந்துக்க ஆரம்பிச்சிருப்பான். இவங்களும் கோவப்பட்டு வீட்டை விட்டு விரட்டி விரட்டி விடுவாங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே போயிட்டான். அதனால தான் அவனுக்கு தெரியாம என்னோட ஹஸ்பண்டுக்கு நிறைய வாட்டி கால் பண்ணேன். அவர் வந்தாரு, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் இந்திரான்னு ஒரு லேடி கூட பழகிட்டு இருக்காரு, தெரியுமான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. யார் கூடயோ பழகிட்டு இருக்காருன்னு தெரியும், அந்த லேடியோட பேர்லாம் தெரியாதுன்னு சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்டே உங்க பையனை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம். இன்சூரன்ஸ்க்காக இதை பண்ணிருக்கலான்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, நேரடியா அந்த கோழி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ்க்காக நீ தானே உன்னோட பையனை கொலை பண்ணன்னு கேக்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் அப்படிலாம் பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. இந்திரா கூட சந்தோஷமா வாழ்றதுக்கு காசு தேவை, அதுக்காக தானே இதை பண்ணன்னு கேக்குறாங்க. என்கிட்ட தேவையான காசு இருக்கு, இப்படி பண்ணோன்ற அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப இந்திராவை உட்கார வச்சு பேசுறாங்க. ஆக்சுவலா இந்திரா தான் அந்த சின்ன பையனுக்கு வந்து மியூசிக் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த பையன் எதனால அப்செட்டா இருந்தான்றது உங்களுக்கு புரிஞ்சிருது. இந்த கோழி பையனை கூட்டு போக வருவார்ல, அப்ப இந்திரா கூட சில்மிஷெல்லாம் பண்ணுவாரு போல. அதுதான் பையனுக்கு தெரிய வந்து கொஞ்சம் அப்செட்டா இருந்திருக்கான். இதனால நீங்க 2 பேர் சேர்ந்து தான் பையனை காலி பண்ணலாம்னு நினைச்சீங்களா, இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்கும்ன்றதுக்காக இப்படி பண்ணீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அப்படிலாம் நாங்க பண்ணல அப்படின்ற மாதிரி இந்திரா இந்த இடத்துல சொல்றாங்க. இவ்வளவு நாள் போலீஸ்க்கு செகண்ட் டிஎன்ஏ கிடைக்கல, இப்ப செகண்ட் டிஎன்ஏ கிடைச்சிருது போல. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, உடனே ஒரு வீட்டுக்கு போறாங்க, பயங்கரமா சர்ச் எல்லாம் பண்றாங்க. யார் வீட்டுல சர்ச் பண்றாங்கன்னா சிரஞ்சி வீட்டுல தான் சர்ச் பண்றாங்க. சிரஞ்சி ட்ரக் எல்லாம் நிறுத்திட்டதா சொன்னார்ல, ஆனா இன்னமும் வீட்டுல நிறைய ட்ரக் வச்சிருக்காரு. அதே மாதிரி தனியா ஒரு போனை மறைச்சும் வச்சிருக்காரு. அதெல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாது, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் புலம்பிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இவங்க போன் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அது மூலியமா இவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. இவங்க இருக்காங்கல்ல, வேகமா ஒரு இடத்துக்கு வராங்க. பார்த்தா ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. பிரீத்தி தப்பிச்சு போலான்னு நினைக்கும் போது இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அமைக்கிறாங்க. இப்ப பிரீத்தியை உட்கார வச்சு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் டிஎன்ஏ எப்படி தெரியுமா மேட்ச் ஆயிருக்கும், பிருத்வி பாடி கிடைச்சதுல அந்த டிஎன்ஏவை எடுக்கும் போது மேட்ச் ஆயிருக்கும். சோ பிருத்வி தான் அந்த கொலையை பண்ணிருக்கான்றது போலீஸ்க்கு தெரிய வந்துருது. அதனால தான் பிருத்வி வீட்டை செக் பண்ணிருப்பாங்க. அதாவது சிரஞ்சி கூட தானே சேர்ந்து இருக்கான், அதனால தான் அந்த வீட்டை செக் பண்ணிருப்பாங்க. அப்படி செக் பண்ணும் போது தான் அவன் ட்ரக் சப்ளை பண்றது தெரிய வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு போனும் கிடைச்சிருக்கும். அந்த போன்ல இருந்து இந்த பிரீத்தி கூட தான் நிறைய பேசியிருக்கான்னு தெரிய வந்திருக்கு. உங்களுக்குள்ள என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இப்ப பிரீத்தியும் சிரிச்சுக்கிட்டே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் இவங்க வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சின்ன பையனா இருந்திருப்பான். இவங்க மேல ஈர்ப்புலாம் வந்திருக்கும். இதை இவங்களுமே புரிஞ்சிருப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா அவனை என்னோட அடிமையா மாத்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனை வச்சு நான் நினைச்ச எந்த விஷயத்தனாலும் பண்ணலாம்னு தெரிஞ்சது. அவனை வச்சுதான் இந்த பையனோட கதையை முடிச்சன்ற மாதிரி சொல்றாங்க. பிருத்வி இருக்கான்ல, சிரஞ்சியெல்லாம் மாட்டி விட்டுருப்பான். ஆனா போக போக இவனே ட்ரக் டீலரா மாறி இருப்பான். அப்படி அந்த பையனை வச்சு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான். பையனோட கதையை முடின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த பையன் பார்க்குக்கு போகும்போது இவன் கதையை முடிச்சிருப்பான். அங்க இருக்க 2 பேர் மேலதான் பழி போக வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் பிருத்வி சமயம் பார்த்து இந்த விஷயத்த பண்ணிருப்பான். எதுக்காக இவங்க பையனையே கொண்டாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் பாத்தீங்களா, அதுக்கான பதில் என்னன்னா, மாமியார் இருந்த வரைக்கும் பயங்கரமா இவங்களை டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டும் சரி கிடையாது, எப்ப பாரு இவங்களை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, இல்ல திட்டிக்கிட்டே இருப்பாரு. அவரை கஷ்டப்படுத்தணும்னு மட்டும்தான் இவங்களுக்கு தோணி இருக்கும். அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பிருத்வி இருக்கான்ல, இதை வளர கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அதனால பிருத்வியை இவங்க தான் வீட்டுக்கு வர வச்சிருப்பாங்க. பிருத்வி கூட ஒன்னாலாம் இருந்திருப்பாங்க. இவங்க ஏற்கனவே பிருத்வி கூட ஒன்னாலாம் இருந்ததுனால தான் அன்னைக்கு அவன் கை வச்சிருப்பான். ஆனா அன்னைக்கு இவங்க கோவப்படுற மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு இவனை வர வச்சதே இவனோட கதையை முடிக்கிறதுக்காக தான். ஹஸ்பண்டுக்கு வேணும்ட்டே நிறைய வாட்டி இவங்க கால் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இவங்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. எது மீட் பண்ண வேணாமா, உனக்காக தான் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கேன், உன்னை என்னால விட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்களை கட்டிலாம் பிடிச்சிருப்பான். அப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வந்திருப்பாரு. அதனால தான் கோவப்பட்டு கொலை பண்ணிருப்பாரு. உன்னால அப்பாவி 2 பேர் இறந்து போயிருக்காங்க, அவங்க பாவம் தானே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா மேடம், இப்ப கூட இறந்து போனவங்களுக்காக தான் நீங்க பாவம் பாக்குறீங்க, உயிரோட இருக்க எனக்காக நீங்க பாவம் பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி பேசுறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, பிரீத்தி சொன்ன எல்லா விஷயத்தையும் இந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இந்த கோழி இருக்காருல்ல, இவெல்லாம் ஒரு தாயா, இவெல்லாம் தாயே கிடையாது அப்படின்ற மாதிரி இப்ப கூட திட்டிட்டு இருக்காரு. இதனால கோவப்பட்ட ஹீரோயின் இருக்காங்கல்ல, பலார்னு இவர் கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாங்க. ஏன்னா இவன் பண்ண டார்ச்சர்னால தான் அந்த லேடி அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த கோவத்தினால தான் அறியறாங்க. இப்ப அழுதுகிட்டே இந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சாயிபை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இறந்து போன அந்த பையனுக்கான இறுதி சடங்கு நடக்குது போல. இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஓபன் பண்ணா பையனுக்கு நஷ்டஈடு மாதிரி வழங்கியிருக்காங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி கிழிச்சு போட்டுறாங்க. அதே மாதிரி பையன் சம்பந்தப்பட்ட நிறைய திங்ஸை இன்னும் வச்சிருக்காங்கல்ல, அது எல்லாத்தையும் இவங்க எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லைஃப்ல மூவ் ஆன் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க.
இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.